ப்ராமிஸ் லேண்ட் வந்தாச்சு. ஆனா ஒரு ஷட் டவுன் இருக்கு, அடைக்கப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள் உங்களை பயம்புறுத்தல, உங்களை பார்த்து பயந்து உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போ. சோர்ந்து போகாத ஜனமே, என் இஸ்ரவேலே, பயப்படாதே, கலங்காதே என்று சொல்றார். நமக்குள்ள ஒரு வேதனை இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா நம்மளை சுத்தி சத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை எதுக்காகவும் விட்டு கொடுக்காம தொடர்ந்து தோற்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும், தோற்கடிக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும், டிஃபீட் மாதிரி தெரிஞ்சாலும், பதில் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ரைட் திங்ஸ், அதுதான் ஸ்ட்ரெங்க். அதுதான் எதிரிக்கு பயத்தை உண்டாக்கும். உங்களுக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ, மற்றவங்க கண் முன்னாடி வளர்றாங்களோ இல்லையோ, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்குதோ இல்லையோ, டோன்ட் ஸ்டாப் டூயிங் த ரைட் திங்ஸ். ஷட் டவுன். ஷட் டவுன் சில சமயத்தில் நம்ம வாழ்க்கையில உண்மைதான். கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, இதுக்கு மேல போக முடியாதுன்ற ஒரு நிலைமை, அந்த சைடு என்ன இருக்கு என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைமை. அப்படி இன்றைக்கும் என்னை பார்க்க முடியாதபடிக்கு ஒரு ஷட் டவுன் இங்கே இருக்கிறது. ஆனால் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நம் வாழ்க்கையில் இப்படி பல ஷட் டவுன்களை ஒருவேளை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கலாம். ரைட் நவ் as I'm speaking, அடைக்கப்பட்ட மூடப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம பலர் இருக்கலாம். ப்ராமிஸ் லேண்ட் என்று ஆண்டவர் சொன்னார். ப்ராமிஸ் லேண்ட்ல பாலும் தேனும் ஓடும் என்று சொன்னார். ஆமா, ப்ராமிஸ் லேண்ட பார்க்கிற ஒரு நிலைமையை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனாலும் அதை சுதந்தரித்து கொள்ள முடியாதபடிக்கு, that we are not able to enjoy the promised land, ஒருவேளை ஒரு ஷட் டவுன் நம்ம லைஃப்ல இப்ப இருக்கலாம். There might be something which is shut in your life at this point of time. I do not know how you came today morning. இன்று காலை நேரத்தில் எப்படி வந்தீங்க என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை ஏதாவது கதவுகள் மூடப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க வந்திருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. Just don't forget this. இதை மறந்துடாதீங்க. கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில சில கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த ப்ராமிஸ் லேண்டின் மகிமையை என்ஜாய் பண்ண முடியாதபடிக்கு சில விஷயங்கள் இருக்கிறது, உண்மைதான். அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, உண்மைதான். பட் ஐ பிலீவ் காட் இஸ் ஸ்பீக்கிங் இன்டு மை லைஃப் டுடே. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்பதை உணர்கிறவர்கள் மட்டும் சத்தமா, இன்னும் சத்தமா. Because I worship a true living God. உண்மையுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், மெய் தேவன், என்னோடு கூட பேசுகிறவர். வாரம் முழுவதும் அலைஞ்சு திரிஞ்சு எப்படியாவது தப்பிச்சுலாம், எப்படியாவது நிலைமை மாறிடும் என்று சொல்லி ஓடி ஆடி கஷ்டப்பட்டு கடைசியில் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து, நீங்க பேசினா மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க சொன்னா மட்டும்தான் தேவனே, உம்மால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி ஒருவேளை இப்போ உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். God is speaking into your life today. How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு முறை, கடைசி ஒரு முறை, can I hear your voice? கர்த்தர் என்னோடு பேசுகிறார். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் என்னோடு பேசுகிறார். எனக்கு பதில் தருகிறவர் என்னோடு பேசுகிறார். என்னை தூக்கி எடுப்பவர் என்னோடு பேசுகிறார். என்னை விடுதலையாக்குகிறவர் என்னோடு பேசுகிறார். எனக்கு சுகத்தை கொடுக்கிற அந்த தேவன் என்னோடு பேசுகிறார். இஸ்ரவேல் மக்களை பத்தி பார்த்துட்டே இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில அந்த வனாந்திரத்தை தாண்டி 40 years of wilderness தாண்டி அலைந்து திரிந்து
அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரோம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். வெளியே வர்றீங்க, உங்களுக்கு விடுதலை தரேன், உங்களுக்கு ப்ராமிஸ் லேண்ட் வச்சிருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்து வெளியே வந்தாங்க. ஆனால் வனாந்திரத்தில் 40 வருஷம் அலைந்து திரிந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய டிஸ்ஒபீடியன்ஸ், அவங்களுடைய கீழ்ப்படியாமைனால அவங்க ஒரு ஜெனரேஷன் ஃபுல்லாக அந்த ப்ராமிஸ் லேண்டை பார்க்க முடியல. ஆனால் அடுத்த ஜெனரேஷன் அதை பற்றி கேட்டு அவங்க காத்திருந்தாங்க. இப்போ ப்ராமிஸ் லேண்டை பார்க்குறாங்க. போன வாரம் பார்த்தோம், ப்ராமிஸ் லேண்டை பார்க்குறாங்க. they've already started experiencing the promises. 2026ல நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க. 2026 has started in a way that it's not been so far. இதுவரைக்கும் இருந்த மாதிரி இல்லாமல் இந்த 2026ல இந்த 2026ல பல பேர் ஒரு புதிய அனுபவத்தை, பல பேர் ஒரு ஆசீர்வாதத்தை, பல பேர் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விடுதலையை already you started feeling it, seeing it. ஆனா ஒரு யோர்தான் நதியை பார்த்தோம் போன வாரம். பொங்கி எழுகிற யோர்தான் நதி, ஃப்ளட்டிங். இது என்னடா பக்கத்தில் இருக்கு பார்க்குறோம், இது கொந்தளிச்சுட்டு இது ஒரு பெரிய தடை இருக்கு, இந்த தடையை தாண்டா தான் அதுக்கு போக முடியும் என்று சொல்லி யோசித்தீங்க. ஆனால் கர்த்தர் அதோட சோர்ஸுக்கே போய் ஆதாமுக்கு போய் அதை நிறுத்தினாரா இல்லையா? நீங்க யோசிக்காத அதிசயத்தை செஞ்சாரா இல்லையா? அற்புதத்தை செஞ்சாரா இல்லையா? Did God do a miracle for you? கர்த்தர் அற்புதத்தை செஞ்சாரா? இது நடக்காது, இது இப்படி மாறாது என்று சொன்ன காரியத்தை சூப்பர் நேச்சுரலா மாற்றினாரா இல்லையா? இட்ஸ் நாட் பாசிபிள், ஹியூமன்லி இட்ஸ் நாட் பாசிபிள். உங்களுக்கே தெரியும் இது நடக்கவே நடக்காது. ஆனால் நடக்க செஞ்சாரு. ஆனா இன்னும் அது முழுசா அனுபவிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு அடைப்பு இருக்கிறது, ஒரு ஷட் டவுன் இருக்கு. வந்துட்டேன், பார்த்துட்டேன், கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் ஒரு ஷட் டவுன் இருக்கு, ஒரு அடைப்பு இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களோட நிலைமையை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. வேகமாக வாசிப்போமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாப்டர் 6 verse 1. ஜோஷுவா. எரிகோவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. Now the gates of Jericho was securely barred because of the Israelites. No one went out and no one came in. அடைக்கப்பட்டிருந்தது. எப்படி? எரிகோ பட்டினம் தான் இந்த ப்ராமிஸ் லேண்டோட ஃபர்ஸ்ட் கேட்வே. ப்ராமிஸ் லேண்டில் கால் மிதிச்சிட்டாங்க, கால் வச்சுட்டாங்க. they've stepped into it. கடைசி அந்த தடையை தாண்டி காலை வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு சிட்டி இருக்கு. அந்த சிட்டிக்குள்ளே போனால் தான் ப்ராமிஸ் லேண்டை முழுசாக அனுபவிக்க முடியும். அதுக்குள்ளே போய் அதில் இருக்கிற எல்லா அற்புதங்களையும் அவங்க லைஃப்பில் சொந்தமாக்கிக்க முடியும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சிட்டி, முதல் சிட்டி இப்போ அடைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அடைக்கப்பட்டிருக்கிறது? ஷட் டவுன் கம்ப்ளீட்லி. இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறோங்களோ அந்த சூழ்நிலை. ப்ராமிஸ் லேண்ட் வந்தாச்சு, ஆனால் ஒரு ஷட் டவுன் இருக்கு, அடைக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க அடைக்கப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. ஏன்னா அதை உடைக்கிறதுக்கு அடைக்கிறத சொல்லணும். அடைக்கப்பட்டிருக்கிறது. என் சரீரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் பொருளாதாரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்னோட இமோஷனல் பீஸ் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்னோட ஃபேமிலி அடைக்கப்பட்டிருக்கு, ஊழியத்தில் அடைக்கப்பட்டிருக்குது. இட்ஸ் ஷட் டவுன். Yes, it's shut down. But can I tell you something beautiful? Can I tell you something powerful? ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லட்டுமா? சொன்னா எப்படி எடுத்துப்பீங்க? சொன்னா எப்படி எடுத்துப்பீங்க சொல்லுங்க. அது மட்டும் சொல்லுங்க. சொன்னா எப்படி எடுத்துப்பீங்க? கர்த்தர் இந்த ஷட் டவுனை தாண்டி நமக்கு பிரேக் த்ரூ வைத்திருக்கிறார். ஹalleluya.
இப்படிதான் எடுத்துப்பீங்களா? இவ்வளவுதான் எடுத்துப்பீங்களா? இவ்வளவு மட்டும்தான் எடுத்துப்பீங்களா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? கர்த்தர் இந்த ஷட் டவுனை தாண்டி நமக்கு ஒரு பிரேக் த்ரூ வைத்திருக்கிறார். இது தேவன் சொல்லுகிறது. This month, without a doubt, no questions, no doubts, no confusion, கர்த்தர் நமக்கு பிரேக் த்ரூ வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு பிரேக் த்ரூ வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு பிரேக் த்ரூ வைத்தார். சொல்லுங்களேன், தேவன் நமக்கு பிரேக் த்ரூ வைத்தார். தேவன் நமக்கு பிரேக் த்ரூ வைத்திருக்கிறார். உங்க ஷட் டவுன் என்ன என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ பட் கர்த்தர் உங்களுக்கு பிரேக் த்ரூ வைத்திருக்கிறார் என்பது மட்டும் எனக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தர் பிரேக் த்ரூ வைத்திருக்கிறார். கர்த்தர் எப்படி பிரேக் த்ரூ வைத்திருக்கிறார்? கர்த்தர் எனக்கு பிரேக் த்ரூ வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த அடைப்பை பார்த்த உடனே சோர்வு வந்திருக்கும். ஆனா கொஞ்சம் வாசிச்சு பாருங்க முழுமையா. இந்த யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 5ஆம் வசனம் திரும்பி வாசிக்க கேட்போமா? Can we read it again? 1, 2, 5. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடும் தொனி இடும் பொழுது நீங்கள் எக்காலத்தை கேட்கும் பொழுதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றார். Now the gates of Jericho were securely barred because of the Israelites. No one went out and no one came in. Then the Lord said to Joshua, See, I have delivered Jericho into your hands, along with its king and its fighting men. March around the city once with all the armed men. Do this for 6 days. Have 7 priests carry trumpets of ram's horns in front of the ark. On the 7th day, march around the city 7 times with the priests blowing the trumpets. When you hear them sound a long blast on the trumpets, have the whole army give a loud shout. Then the wall of the city will collapse and the army will go up, everyone straight in. கடைசி வசனம் திரும்பி தமிழ்ல மட்டும் வாசிங்க. கடைசி வசனம், அந்த 5வது வசனம். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடும் தொனி இடும் பொழுது நீங்கள் எக்காலத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றார். நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் ஷட் டவுனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, எரிகோவின் ஷட் டவுனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் மூலமாக யோசுவா சொல்லுகிற காரியம் 6 days. எத்தனை நாள்? 6 days சுத்தி வாங்க என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? சுத்தி வாங்க என்று சொல்ற. 6 days சுத்தி வாங்க என்று சொல்ற. என்ன சொல்றாரு? 6 days சுத்தி வாங்க என்று சொல்ல. 6 days. எனக்கு கேட்கல. இந்த சைடு இல்ல இந்த சைடு சொல்ல. எத்தனை நாள்? 6 நாள். இந்த சைடு எத்தனை நாள்? 6 நாள். இன்னும் சத்தமா 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள்? 6 நாள். எத்தனை பேருக்கு தெரியும் 6 நாள்? எத்தனை பேருக்கு தெரியும் 6 நாள்? எத்தனை பேருக்கு 6 நாள்? ஓகே, can we count it? Monday, Tuesday, no, உற்சாகம். Tuesday, Wednesday, Thursday, Friday. Okay, come on now, let's hear it. Saturday, 6 நாள். Okay, 6 days. Don't you think God is speaking something to us? புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நம்மளோட பேசுகிறார் என்பது உணர்றீங்களா?
உணர்றீங்களா? இது எதுவுமே பிளான்டு கிடையாது. நல்லா கொஞ்சம் எதுவுமே பிளான்டு கிடையாது. பட் ஆனால் இது ஒன்று நான் பார்க்குறேன், அப்படியே ஃபேஸாக நடந்துகிட்டே இருக்கு. இந்த பகுதி ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த இஸ்ரவேல் மக்களை பற்றி கொடுத்தாரு, இந்த ப்ராமிஸ் லேண்டை பற்றி கொடுத்தாரு, பிரேக் த்ரூ சீரிஸ் கொடுத்தாரு. எதுவுமே நான் நம்பர்ஸை பார்க்கவே இல்லை. ஆனால் உள்ளே போக 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 பார்க்கும்போது இது ஆண்டவர் ஏதோ பேசுறதை நான் உணர்றேன். 21 டேஸாக இருக்கட்டும், இப்போ இந்த 6 டேஸாக இருக்கட்டும், ஆண்டவர் பேசுறதை உணர்றேன். பட் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்க்கும்போது நிறைய பேர் லைஃப்பில், என் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கிறேன். ஐ am already seeing this. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் மெய் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 6 டேஸ், அடுத்த 6 டேஸ் கர்த்தர் நமக்கு செய்ய சொல்ற காரியத்தை நம்ம செய்யும் பொழுது சொல்லுங்களேன் எல்லாரும், செய்யும் பொழுது when we do it நம்ம செய்யும் போது சொல்லுங்களேன், கேட்கல எனக்கு, நம்ம செய்யும் பொழுது when we do it ஏழாவது நாள் the 7th day on the 15th of February நம்ம anniversary celebrate பண்ணும் பொழுது ஆரவாரத்தோட மகா ஆரவாரத்தோட கிரேட் ஷவுட்டோட, சொல்லுங்களேன் கேட்கல எனக்கு, கிரேட் ஷவுட்டோட வெற்றி முழக்கம் தான் கேட்கும், ஜெயத்தின் முழக்கம் தான் கேட்கும். எல்லா எரிகோ மதில் சுவர்களும் உடைய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பத்தல I need some encouragement from that side. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னோட எரிகோ மதில் சுவர்கள் உடைய போகிறது? ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க in the next 7th day we will all shout with joy, we will all make a great shout. hallelujah. ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிப்போமா? I want the choir team on the top here. Inga vaanga stage ku vaanga. We're just going to celebrate. We're going to worship. We are going to prepare. Hallelujah. Let's sing it out for the Lord. Let's celebrate this. Let's worship Him. Hallelujah. I'm feeling the joy inside myself. Enakulla and sandoshatha unara aarambikiren. I'm feeling it. I'm worshiping. I'm here to worship today. Indrikku worship பண்றோம். கர்த்தர் கொடுக்கிற அற்புதத்தை என்ஜாய் பண்ண போறோம். We're going to celebrate. I'm ready. I'm excited. Hallelujah. Come on people, let's celebrate. எல்லாரும் எழுந்து நின்று இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, come let's celebrate எல்லாரும். Oh yes Jesus, இந்த வார்த்தைக்காக நன்றி, கர்த்தர் செய்ய போற அற்புதத்திற்காக நன்றி, வருகிற அந்த அற்புதத்திற்காக நன்றி. எஸ் லார்ட், எல்லா அடைப்புகளும், மூடப்பட்ட கதவுகளும், எல்லா ஷட் டவுனும் இயேசுவின் நாமத்தினால திறக்க போறதுக்காக நன்றி. Hallelujah. And the people of God celebrated. Yes. I'm excited about this week. நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கிறேன். இந்த வாரத்தை குறித்து மிகுந்த எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறேன். If you are excited, நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா நிச்சயமா இப்படி அமைதியா இருக்க மாட்டீங்க. இந்த இடம் முழுக்க அவருடைய துதி, worship, cheer, சந்தோஷம். ஏனால் மகிமையின் தேவன் இந்த இடத்துல மகிமையா இருக்கிறாரு. ஹalleluya. அவர் பிரசன்னமா சுவாடுகிறது, அவர் வல்லமை இறங்கி வருகிறது, தடைகள் உடைகிறது. ஓ ஹalleluya Jesus, hallelujah. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ.
உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, Jesus. உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. Jesus. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, Yes, Lord. தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, Jesus. அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, Love you, Jesus. மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, There was a cloud of presence. ஒரு மகிமையின் மேகம் அந்த இஸ்ரவேல் மக்களின் முன்பதாக அவங்க மேல அவங்கள வழி நடத்தும்படியாக, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும்படியாக, ப்ரொவைட் பண்ணும்படியாக எப்பொழுதும் அவர்களோடு கூட இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் மேகம், the presence of the Lord இந்த இடத்துல இருக்கு. உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. I just don't know what's happening in your life, what's going on in your mind. But I know that the presence of the Lord is here. கர்த்தரோட பிரசனம் இங்க இருக்கிறது. எல்லாம் அடைக்கப்பட்ட, தாழ்பால் போடப்பட்ட, எல்லாம் மறைக்கப்பட்ட கதவுகளும் இயேசுவின் நாமத்தினால திறக்கும். In the name of Jesus I proclaim every locked, every blocked, every hidden door in the name of Jesus Christ will open. தேவ பிரசவம் இருக்கிறது. I just want you to believe this. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் உங்க பிரேக் த்ரூ பக்கத்துல இருக்கு என்று சொல்றீங்க? It's just a week away. ஒரு வாரம் தான் இருக்கு. I'm telling you the next 6 days building up to the 7th day is going to be special. அடுத்த 6 நாட்கள், இந்த 7ஆம் நாளுக்கான 6 நாட்கள் விசேஷமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்படியாக இந்த 6 days அவங்க என்ன செய்யணும் என்று சொல்லி, 7th day என்ன செய்யணும் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக அவர்களோட பேசுகிறத பார்க்கிறோம். எஸ், பிரேக் த்ரூ காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய அந்த பிரேக் த்ரூ காத்துட்டு இருக்கு. நமக்கு அந்த பிரேக் த்ரூ இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த 7 நாட்கள் எப்படி இருந்தது, அந்த 6 நாட்கள் என்ன செஞ்சாங்க, இதுதான் நம்ம கத்துக்க போறோம். கத்துக்க ரெடியா? ஓகே, லெட்ஸ் see. முதல் விஷயம் அவங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது என்னவென்றால், வாசிப்போம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜோஷுவா 6:7. ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சன்னதரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றார். And he ordered the army, advance, march around the city with an armed guard going ahead of the ark of the Lord. நல்லா கவனிங்க, இங்க ஒரு முக்கியமான வசனத்தை வாசிச்சோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அடைக்கப்பட்ட கதவு இதுன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் தட் பிளாக்ட் டோர். என்னது? பிளாக் டோர், லாக் டோர். இதான் அடைக்கப்பட்ட கதவு. கதவுக்கு இந்த சைடு ஒருத்தர் பயந்துட்டு இருக்காரு. இப்படி எடுத்துக்கோங்க. கதவுக்கு இந்த சைடு ஒருத்தர் பயந்துட்டு இருக்காரு. இவர் தான் கதவை மூடினவர். இவர் தான் கதவை உள்ள இருந்து லாக் பண்ணவர். யாருக்காக லாக் பண்ணாரு? இவர் உள்ள வரக்கூடாதுன்னு லாக் பண்ணார். யாரு? இவர் உள்ள வரக்கூடாது. எரிகோ பட்டினத்துக்குள்ள இருக்கிறவங்க, they locked the door inside, they locked the city. அந்த பட்டினத்தை எதற்காக அவங்க அடைத்தார்கள், மூடினார்கள்? இஸ்ரவேல் மக்கள் உள்ள வரக்கூடாதுன்னு. ஆர் யூ கெட்டிங் இட்? புரியுதா? கிளியரா இருக்கா? ஓகே.
இப்போ நல்லா கவனிங்க, இங்க உள்ள இருக்கிறவங்க கதவை மூடினவங்க எப்படி இருக்கிறாங்க? பயந்துட்டு இருக்காங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? இவங்களும் பயந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களும் பயப்படுறாங்க, பின்னாடி போறாங்க. பயந்து இவங்களும் பின்னாடி போறாங்க. Now just look at this, see this, not just see this clearly, just see this clearly. நல்லா கவனமா பாருங்க. உள்ள அடைச்சவரும் பயந்துட்டு இருக்கிறாரு, உள்ள போக வேண்டியவரும் பயந்துட்டு பின்னாடி போறாரு. But can I tell you something? உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? Can I just say one thing to you? உள்ள இருந்த எரிகோ மக்கள் யாருக்கு பயந்து கதவை அடைச்சாங்க? இஸ்ரவேல் மக்களுக்கு பயந்து கதவை அடைச்சாங்க. ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு பயந்து கதவை அடைச்சாங்க? இவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவர், அவங்க ஆராதிக்கிற ஆண்டவர், the Lord whom they worship, the Lord whom they worship, அவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் ரெட் சீயை எப்படி பிளந்தார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. எகிப்தில் பார்வோன் ராஜாக்கு எப்படி பயத்தை காட்டினார் என்று கேள்விப்பட்டிருக்கிறாங்க. வனாந்திரத்தை என்னெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கால் மிதிக்கிற இடத்துலலாம் எப்படி தேவன் அந்த இடத்துல அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக யோர்தான்ல, ஜார்டன்ல கர்த்தர் என்ன செஞ்சார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்படுறவங்க, இதெல்லாம் பார்க்கிறவங்க, இவங்களுக்கு இருக்கிற அந்த அந்த பவர் சாதாரண பவர் கிடையாது. இட்ஸ் a power of the living God என்பதை உணர்ந்து இவங்க பயந்துட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள் உங்களை பயம் பொறுத்தல்ல, உங்களை பார்த்து பயந்து. உங்களுக்கு புரியல? யூ ஆர் நாட் ரிசீவிங் திஸ். உங்களுக்கு புரியல? உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள், உங்க வாழ்க்கையில all those doors which have been shut down, they were not shut down because they wanted to scare you, but because they were scared of you. உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள் உங்களை பயம்புறுத்த இல்ல, உங்களை பார்த்து பயந்து, நீங்க ஆராதிக்கிற தேவனை பார்த்து பயந்து, அவர் உங்க மூலமாக செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து பயந்து. And if right now you have some shut doors in your life, shut down இருக்கா, அது உங்களோட ஜெயம் என்பதை மறந்துடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், எரிகோ மதில், எரிகோ பட்டணத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். I have given the city of Jericho to you என்று சொல்லிட்டார். அந்த 1ஆம் வசனத்தை மட்டும் வேகமா வாசிங்களா? அந்த 1ஆம் வசனத்தை மட்டும் வேகமா வாசிங்களா? 1ஆம் வசனம் சீக்கிரமா வாசிங்க. ஃபர்ஸ்ட் வாஸ் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு இங்கிலீஷ்ல Jericho was securely barred because of the Israelites. இங்கிலீஷ்ல பாருங்க, 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். எல்லாரையும் உனக்கு கொடுத்துட்டேன்னு யோசுவா கிட்ட சொல்லிட்டாரு. யோசுவா கிட்ட சொல்றாரு. இன்னும் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ்ல பாருங்க, அது சொல்லுது எரிகோ வாஸ் ஷட் டவுன். அது மூடப்பட்டது. ஏன் மூடப்பட்டது? பிகாஸ் ஆஃப் கேட்கல, பிகாஸ் ஆஃப். ஏன் மூடப்பட்டது? வசனம் சொல்லுது ஏன் மூடப்பட்டது? பிகாஸ் ஆஃப். வசனம் என்ன சொல்லுது? பிகாஸ் ஆஃப். கேட்கல, சத்தமா மைக்ல சத்தமா. பிகாஸ் ஆஃப் me, because of the Lord who works through me, the door is shut down. உங்க முன்னாடி மூடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்க மூலமா செய்ய போற காரியத்திற்காக அவர்கள் பயந்து மூடி இருக்கிறாங்க, பயந்து நடுங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? யோசுவாக்கு தெரியும் நம்ம என்ன செய்யணும்னு. யோசுவாக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன செய்யணும்னு. ஏன்னா யோசுவா கிட்ட ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நம்மகிட்ட இப்போ சொல்றாரு. ஏன்னா உணர்ந்ததை உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். கர்த்தர் சொல்றாரு அந்த பட்டினத்தை உனக்கு கொடுத்தேன், அது ராஜாக்களை உனக்கு கொடுத்தேன், அது இருக்கிற எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துட்டேன் என்று சொல்றாரு. இப்போ நீ புறப்பட்டு போ, மார்ச் என்று சொல்றாரு. மார்ச் என்றால் மார்ச் பண்ணி போனா அந்த பட்டினத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I do not know what your shutdown is.
உங்கள் ஷட் டவுன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ஷட் டவுன் வந்தால் நம்ம செய்கிறதுல என்னன்னு எனக்கு தெரியும். ஷட் டவுன் வந்தால் நான் இதை தான் செஞ்சுருக்கிறேன். பயந்து நடுங்குவேன், பயந்து ஓரமாக உட்காருவேன், பயந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவேன், பயந்து ஸ்லோ டவுன் ஆவேன், பயந்து கிரம்பிள் பண்ணுவேன், பயந்து குறை பேசுவேன். ஐ டூ எவ்ரிதிங் பாசிபிள் அண்டர் த சன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அதெல்லாம் நீ செய்வேனா? உன்னை பார்த்து எரிகோ பயப்படுகிறது, நீ போய் சுதந்தரித்து கொள் என்று சொல்கிறார். புறப்பட்டு போ, நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய, நீ எதையுமே ஸ்டாப் பண்ணாத. நீ எப்படி அந்த விஷயத்தை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுமா அப்படி ஹேண்டில் பண்ணு. ஜஸ்ட் டூ த ஒர்க், ஜஸ்ட் கோ டு ஆஃபீஸ், ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் கிட்ஸ். உன் ஃபேமிலியை பாரு, உன் ஊழியத்தை செய்ய. டோன்ட் ஸ்டாப் ஃபார் எனிதிங், ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். மூவ் நாளும் சாதாரண மூவ்ல, மூவ் நான் மார்ச் என்று சொல்றாரு. கம்பீரமாக நடந்து போ, கான்ஃபிடென்ஸோட நடந்து போ, தைரியத்தோட நடந்து போ. ஆனால் போ, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போ. சோர்ந்து போகாத ஜனமே, என் இஸ்ரவேலே, பயப்படாதே, கலங்காதே என்று சொல்றார். What a wonderful God we worship. What a miracle working God we worship. எவ்வளோ அற்புதத்தின் தேவனை ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? அதிசயங்கள் செய்கிறவர் ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு இஸ் அ ஸ்பெஷல் சண்டே. கர்த்தர் இங்கே பல பேரை பலப்படுத்துகிறத பாருகிறேன், பல பேரை உற்சாகப்படுத்துகிறத பாருகிறேன். ஐ see God healing hearts more than anything else. கர்த்தர் தைரியத்தை கொடுக்கிறத பாருகிறேன். கர்த்தர் உங்களை இப்பொழுது தன் வார்த்தையால் மார்ச் என்று சொல்கிறத பாருகிறேன். Don't be worried about the Monday. Don't be worried about the Tuesday. Wednesday பார்த்து பயப்படாதீங்க, Thursday பார்த்து பயப்படாதீங்க. இந்த வாரத்தை தைரியத்தோடு எதிர்கொள்வேன் என்று சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சுதந்தரித்து கொள்ள போகிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ரெண்டாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, முக்கியமான விஷயம் சைலன்ஸ். எது முக்கியம் சொல்லுங்களேன் எல்லாரும். எது முக்கியம்? சைலன்ஸ் முக்கியம். கொஞ்சம் நம்ம இங்கே ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இங்கே இந்த கதவு இருக்கு, இந்த கதவு ரொம்ப நடுவில் இருக்குது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த சைடு இருக்குது. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? இந்த கதவு இங்கே இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? இந்த சைடு பாவம் உங்களுக்கு தெரியுதா? இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு, பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியுதா அந்த கதவு? கிளியராக தெரியல, கிளியராக தெரியல. சரி, இந்த கதவை இந்த சைடு மூவ் பண்ணிடலாமா? உங்களுக்கு ஓகேயா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதில்ல? இப்போ இந்த சைடு மூவ் பண்ணலாமா? ஸோ மூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு பலவான்களை கூப்பிடுவோம். வாங்க, ரெண்டு பலசாலிகளை கூப்பிடுவோம். ரெண்டு பலசாலிகள் வராங்க. இவங்க ரெண்டு பேரால் இது மூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்கேருந்து அங்கே முடியுமா முடியாதா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க முடியும்னு? ஈஸியாக பண்ணுவாங்கன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நான் சொல்கிற கஷ்டன்றேன். இவங்க ரெண்டு பேரால் மூவ் பண்ணுறது கஷ்டன்றேன். ஏன் தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பிட்டு மூவ் பண்ண போகிறாங்க. ஒருத்தர் பார்க்க போகிறதில்ல. கஷ்டம் தானே? அப்போ கஷ்டமா இல்லையா? சத்தமாக பேசுங்க. கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இல்லையா? கஷ்டம். ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. நீங்கள்லாம் அவங்களுக்கு சத்தமாக எப்படி போகணுன்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. ஓகேயா? சொல்லி கொடுக்குறீங்களா? இந்த சைடில் சொல்லி கொடுப்பீங்களா? உங்களுக்கு பாவம் இல்லை, சொல்லி கொடுக்குறீங்களா? தனியாக ஒவ்வொரு வாரமும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, சொல்லி கொடுக்குறீங்களா? இந்த சைடில் சொல்லி கொடுக்குறீங்களா? ரெடியா? சொல்லி கொடுக்க ரெடியா? எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்க மணியா சொல்லி கொடுக்குறீங்களா? கடைசியிலேருந்து எனக்கு சத்தம் வரணும், நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இப்போ நான் 1 2 3 சொன்னவொன்னே நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க அங்கேருந்து அங்கே போகிறாங்க, ஆனால் இப்படி போகிறாங்க. ஓகே, இப்படி வந்து இங்கே வரணும். ஓகேயா? நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். லெட்ஸ் கோ. 1 2 3 ஸ்டார்ட். உள்ள போய் ரைட் ரைட் பின்னாடி வாங்க. அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க, அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. ரிவர்ஸ்ல வாங்க, ரிவர்ஸ்ல வாங்க. இப்படியே பின்னாடி வாங்க. நீங்க முன்னாடி வாங்க, நீங்க முன்னாடி வாங்க. நீங்க முன்னாடி வாங்க. நீங்க அப்படி போங்க. நீங்க ஆடியன்ஸ் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கத்துங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. நீங்க ரைட்ல போங்க, நீங்க ரைட்ல போங்க, ரைட்ல போங்க, ரைட்ல போங்க. நீங்க அப்படியே இப்படி ஃப்ரண்ட்ல வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. நீங்க ஆடியன்ஸ் சொல்றதும் கேட்கலாம், ஆடியன்ஸ் சொல்றதும் கேட்கலாம். ஆடியன்ஸ் சொல்லுங்கயா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. இப்படி இந்த சைடு இன்னும் ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட்ல.
அப்படி நீங்கள் ரைட்டில் போங்க, நீங்கள் ரைட்டில் போங்க, நீங்கள் ரைட்டில் போங்க, நீங்களா ஹெல்ப் பண்ணீங்களா இல்லையா? ரைட்டில் போங்க, ரைட்டில் ஹெல்ப் பண்ணீங்களா இல்லையா? ரைட்டில் போங்க. அப்படியே இரு, அப்படியே நீ இரு. help பண்ணீங்களா இல்லையா? நீ ஃப்ரண்ட்ல வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. ஹெல்ப் பண்ணீங்களா இல்லையா? நீ ஃப்ரண்ட்ல வாங்க. ஹெல்ப் பண்ணீங்களா இல்லையா? front ல அப்புறம் ஏன் இப்படி? நிறுத்து. ரைட். கொஞ்சம் அமைதியா இருங்கயா. Just be silent. Just be silent. Just remain silent. அமைதியா இருங்க. ஒரு வார்த்தை பேச வேணாம். ஒரு வார்த்தை யாரும் பேச வேணாம். Just pin drop silence. நான் சொல்றேன். தூக்குங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போங்க. பிரதீஷ் நீங்கள் லீட் பண்ணுங்க. அப்படியே முன்னாடி போங்க. அவர் போக போக நீங்கள் போங்க. அமைதியாக போங்க. நீங்கள் எதுவும் பேசாதீங்க. அமைதியாக போங்க. ஜஸ்ட் கோ. நீங்கள் எதுவும் பேசாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக போங்க. வெங்கடன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்லோவாக பிரதீஷ். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. அவ்வளோதான். சூப்பர், முடிஞ்சிச்சு. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருகிறது. வாசிக்க கேட்போமா? யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். But Joshua commanded the people, "You shall not shout or make your voice heard, neither shall any word go out of your mouth until the day I tell you to shout. Then you shall shout." கிறிஸ்துவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தெரியுமா? வசனத்தை நல்லா பிடிச்சிப்போம், நல்லா ஜெபிப்போம், கிறிஸ்துவமா செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்வோம், கூடவே உலகத்தின் சத்தத்தையும் கேட்போம், நம்மளும் பேசுவோம். அடைக்கப்பட்ட நேரங்கள்ல when you face shut down, what is the most common thing that you do? அடைக்கப்பட்ட நேரங்களில் உங்க முன்னாடி அடைப்புகள் இருக்கும் பொழுது நம்ம ஈஸியா செய்யற விஷயம் என்னது? புலம்புறது, கதறது, கத்துறது, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்வோம். உலகத்தின் சத்தத்தை கேட்போம், உலகத்தில் சுத்தி திரிவோம் ஆன்சர்ஸ்க்கு. And finally what happens? There is noise everywhere. எல்லா இடத்துலையும் சத்தம் தான் இருக்கும். நல்லா think about this. Just think about this. நல்லா யோசித்து பாருங்க. நமக்குள்ள ஒரு வேதனை இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி சத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டு தூங்க முடியாது, சரியா சாப்பிட முடியாது, எதுலேயுமே ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு பயம் இருக்கும், சம்திங் டிஸ்டர்பிங் அஸ், எல்லாருக்கூடிய சண்டை இருக்கும், நல்ல உறவு இருக்காது, something definitely causing confusion. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, when the doors are locked, it's not when you shout, that's when you remain silent. கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் இன்னும் அமைதியாக இருக்கணும் என்று சொல்றாரு. ஏன் தெரியுமா அமைதியாக இருக்கணும்? அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்கறதுக்கு. மற்ற எல்லா சத்தமும் அந்த டைமில் மிஸ்லீடிங்காக இருக்கும். மற்ற எல்லா சத்தமும் நம்மளை வேற திசைகளுக்கு திருப்பி விட்டுரும். மற்ற எல்லா சத்தமும் நம்மளை இன்னும் குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுரும். மோர் கன்ஃபியூஷன், மோர் ஃபியர், அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் நாய்ஸ். The next 6 days, practice silence. சைலன்ஸ் என்று சொல்லும் பொழுது வாய்களை திறந்து பேசாதீங்கல்ல, ஆனால் உங்கள் மனசு அமைதியாக இருக்கட்டும். சமாதானத்தை தரித்து கொள்ளுங்க. ஜஸ்ட் பி அட் பீஸ். ஜஸ்ட் சே காட் இஸ் இன் கண்ட்ரோல். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவர் சொல்றதை மட்டும் செய்வேன். அவர் போக சொல்ற இடங்களுக்கு மட்டும் போவேன். அவர் சத்தத்தை மட்டும் கேட்பேன். I'm just going to shut off என்று சொல்லுங்க. அடுத்த 6 days you can practice the silence whichever way you want. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தோணுதோ, எப்படி கரெக்டுன்னு தெரியுதோ அப்படி நீங்கள் செய்யலாம்.
இட் கேன் பி so many things. சிலருக்கு அது வந்து சோஷியல் மீடியாவை கட் பண்ணுறதா இருக்கலாம், அங்கே தான் உங்கள் நாய்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கட் பண்ணுறதா இருக்கலாம். சிலருக்கு வந்து சில பீப்புள், டாக்ஸிக் நெகட்டிவ் பீப்புள், இன்னும் நீங்கள் தப்பாக நிறைய கேவலமாக குறைவாக பேசுறதுக்கு காரணமாக இருக்கிற கான்வர்சேஷன்ஸை ஷட் பண்ணலாம். சிலருக்கு சின்ஃபுல் திங்ஸை ஷட் பண்ணுறதா இருக்கும், அந்த சின்ஃபுல் திங்ஸை ஷட் பண்ணலாம். பட் ஜஸ்ட் ரிமெம்பர், அந்த ஷட் டவுன் திறக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஷட் அப் பண்ண வேண்டியது இருக்கிறது. when we shut up, the shutdown will open. And when we shut up, when we shut down the world around us, we can hear God's voice clear. இந்த வாரம் நான் விசுவாசிக்கிறேன், பலருக்கு தெளிவாக, நான் திரும்பி சொல்கிறேன், பலருக்கு தெளிவாக சரியாக கர்த்தரோட ஸ்டில் வாய்ஸ் கேட்கும். எத்தனை பேர் பைபிள் இந்த ஸ்டில் வாய்ஸை வாசித்திருக்கிறீங்க? கர்த்தரோட சத்தம், மெல்லிய சத்தம் என்று சொல்லி வசனம் எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்க? ஸ்டில் வாய்ஸ். அண்ட் ஐ கேன் ப்ராமிஸ் யூ, நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன், இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டில் வாய்ஸ் நீங்கள் கேட்டதே இல்லைன்னா இந்த வாரம் ஸ்டில் வாய்ஸ் கேட்குற வாரம். பிலீவ் மீ, நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உலகத்து நாய்ஸை ஷட் டவுன் பண்ணிங்கன்னா, and you maintain the silence that God wants you to maintain, ஆண்டவர் சொல்லுகிற அந்த அமைதியை காத்தீர்கள் என்றால், கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக, அந்த மெல்லிய சத்தத்தை உங்கள் உள்ளத்தில் கேட்க வேண்டிய விதத்தில் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. And all of you who's waiting for answers, பதில்களுக்காக காத்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வாரம் இது. Cut down all those unnecessary things, unnecessary conversation, unnecessary people, unnecessary news, noise, everything. எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ, டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ, எதெல்லாம் கர்த்தரோட சமூகத்திலேருந்து ஒரு செகண்ட் கூட உங்களை திசை திருப்பதை கட் டவுன் பண்ணுங்க. If you want to see the Lord moving in your life, if you want to see the doors opening up, அந்த அடைக்கப்பட்ட காரியங்கள் உடைக்கப்படுகிறத நீங்கள் பார்க்கணுன்னா, கர்த்தர் உங்கள் மூலமாக அதை செய்ய போகிறாரு, உங்களோட பேச காத்து கொண்டிருக்கிறாரு. ஆன்சர் இஸ் வித் யூ. எங்கெண்டோ வரப்போகுது என்று சொல்லி நினைக்காதீங்க, யாரோ கொண்டு வர போகிறாங்க என்று சொல்லி நினைக்காதீங்க. பதில் உங்ககிட்ட இருக்கு, அதை உங்ககிட்ட கர்த்தர் பேச போகிறாரு. அதற்கு இந்த வாரம் நீங்கள் சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். when you practice silence, you're going to see the miracles. மார்ச், முதல்ல என்னது? மார்ச். ரெண்டாவது என்னது? சைலன்ஸ். அண்ட் கடைசியாக ஸ்ட்ராங். இப்போ இந்த டோர் இருக்கு, இந்த டோர் பக்கத்தில், டோருக்கு அந்த சைடு ஒருத்தர் இருக்கிறாரு. டோரை திறக்க இங்க இருந்து வராரு. எரிகோ மக்கள் கதவை பூட்டிட்டு இருக்கிறாங்க, இஸ்ரவேல் மக்கள் கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஓகே, ஆர் யூ வாட்சிங் இட்? ட்ரை பண்றாங்க, ஒன்றும் நடக்கலை. எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி. கவுண்ட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஒரு வாட்டி ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. ஓகே, நான் அகைன் திரும்பியும் போகிறாங்க, திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, நடக்கலை. எத்தனை வாட்டி? 2 வாட்டி. திரும்பியும் போகிறாங்க, திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. திரும்பி வந்துடுறாங்க. எத்தனை வாட்டி ஆச்சு? கேட்கல? 3 வாட்டி. இப்போ திரும்பியும் போகிறாங்க, திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, திரும்பியும் வந்துடுறாங்க, ஒன்றும் நடக்கலை. எத்தனை வாட்டி ஆச்சு? நீங்கள் சொல்லிட்டே இருங்க. ஓகே, அவங்க திரும்பியும் போகிறாங்க, திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை, திரும்பி வந்துடுறாங்க. ஓகே, now listen. திரும்பி போகிறாங்க. கவுண்ட் பண்ணுறீங்களா? திரும்பி போகிறாங்க, திரும்பி ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை, திரும்பி வந்துடுறாங்க. எத்தனை வாட்டி ஆச்சு? இன்னொரு வாட்டி போறாங்க, again they are going, again they are trying, ஒன்றும் நடக்கல. ஓகே, திரும்பியும் போறாங்க. 8. எத்தனை வாட்டி ஆச்சு? திரும்பியும் போறாங்க, திரும்பியும் ட்ரை பண்றாங்க, ஒன்றும் நடக்கல. எத்தனை வாட்டி ஆச்சு? திரும்பியும் போறாங்க,
திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. எத்தனை வாட்டி ஆச்சு? 10. திரும்பியும் போகிறாங்க, திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. எத்தனை வாட்டி ஆச்சு? 11. திரும்பியும் போகிறாங்க, திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. 12. எத்தனை வாட்டி ஆச்சு? திரும்பியும் போகிறாங்க. எல்லாரும் சொல்கிறீங்களா? திரும்பியும் போகிறாங்க. திரும்பியும் போறாங்க. எல்லாரும் சொல்கிறீங்களா? திரும்பியும் போகிறாங்க. திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க. கதவு திறந்தது. ஹல்லேலூயா. 13 முறை. If you have ever counted it in the Bible, 13 times. எப்போது கவுண்ட் பண்ணிருந்தீங்கன்னா 13 முறை. எப்படி 13 முறை? 6 நாள் ஒரு வாட்டி போயிட்டு வராங்க. 7வது நாள் 7 முறை போயிட்டு வராங்க. உரக்க சத்தம் விடுறாங்க. எரிகோ மதில் சுவர்கள் உடைந்து போகிறது. I was just thinking about these Israelites. முதல்ல இந்த சைலன்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா சைலன்ஸ்ன்றது அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 லட்சம் இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க என்று சொல்லி சில ஸ்டடிஸ் சொல்லுகிறது. யுத்த வீரர்களே ஒரு 6 லட்சம் பேர் இருந்தாங்களாம். 20-25 லட்சம் பேரையும் விட்டுருங்க, 6 லட்சமே எடுத்துக்கோங்க, 6 lakhs எடுத்துக்கோங்க. 6 லட்சம் பேரும் 6 நாள் சைலண்டாக இருக்கிறது சும்மா விஷயமா? சும்மா விஷயமா? கொஞ்சம் சொல்லுங்க. அதில் குழந்தைங்களும் வந்திருப்பாங்க. நம்மள மாதிரி அவங்களுக்கு தனியாக மேலே சண்டே கிளாஸ் இருந்திருக்காது. ஆனால் 6 லட்சம் பேரும், ஓகே யுத்த வீரர்களை சொல்கிறேன், இன்னும் 20 லட்சம் பேரும் அங்கே தான் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க, எங்கேயாவது அமைதியாக இருந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தட் கால்ஸ் ஃபார் டிசிப்ளின். ஆண்டவர் சொல்லிட்டாரு செய்வோன்னு இருந்திருக்கிறாங்க. அதை விட ஆச்சரியம் என்னன்னா 13 முறை அமைதியாக கர்த்தர் சொல்றது செய்யும்படியாக சும்மா சுற்றி வந்திருக்கிறாங்க. முதல் நாள் எஞ்சாங்க, போனாங்க, சுற்றினாங்க, திரும்பி வந்தாங்க. 2ஆம் நாள் எஞ்சாங்க, போனாங்க, சுற்றினாங்க, திரும்பி வந்தாங்க. 3ஆம் நாள் இதே செஞ்சாங்க. they just kept repeating it. they did not question. கேள்வி கேட்கல, நிறுத்தல, சோர்ந்து போல. கர்த்தர் சொன்னது திரும்ப 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 செஞ்சுட்டே இருந்தாங்க. கடைசி நாள் இன்னும் அதிகமாக செஞ்சாங்க. இப்போ ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். நல்லா யோசிங்க, நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நல்லா யோசித்துக்கோங்க. இவங்க 13 முறை சுற்றி வரும் பொழுது இந்த எரிகோ மக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? எரிகோ யுத்த வீரர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அவங்க கையில் ஒரு அம்பு, ஒரு வில்லு, ஒரு பட்டயம், அட குறைஞ்சபட்சம் ஒரு கல் ஏதாவது இருந்திருக்காது? நாட் ஈவன் a single arrow was shot. இத்தனைக்கும் மதில் சுவர் என்று சொல்லும்போது, வால்ஸ் ஆஃப் த சிட்டி என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு எலிவேட்டட் வியூ இருந்திருக்கும். தெரியும்ல பட்டினம் எப்படி இருந்திருக்கும்னு. அந்த பட்டினத்தோட அந்த சுவர்கள் மேலே தான் அந்த யுத்த வீரர்கள் காவல் காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போர் செய்கிறதுக்காக நல்லா அவங்களுக்கு ஒரு எலிவேட்டட் இடம் இருக்கும். அங்கேருந்தா ஷூட் பண்ணுறதுக்கோ, அங்கேருந்தா ஏதாவது எரியறதுக்கோன்னு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். எல்லா ஃபோர்ட்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இப்போ மேலே அவங்க ரெடியான ஒரு பொசிஷனில் தான் இருந்திருப்பாங்க. மேலே இருந்து பார்க்குறாங்க, எல்லோரும் ரெடியாக இருந்திருப்பாங்க கையில் ஆயுதங்களோட. மேலே இருந்து பார்க்குறாங்க, இவங்க சுற்றி வராங்க. ஈஸி டார்கெட். பேச மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, சும்மா சுற்றி வராங்க. ஈஸி டார்கெட், ரொம்ப ஈஸி டார்கெட். அங்கேருந்து டப்புன்னு அடித்தா முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு அம்பு வரல. கவனிங்க, புரியுதா? ஒரு அம்பு வரல. நாட் ஈவன் அ சிங்கிள் arrow. ஒரு அம்பு வரல. திரும்பி சொல்கிறேன், ஒரு அம்பு வரல. Not even a single arrow. Can you believe this? Not even a single arrow. Can you believe this? Not even a single arrow. இந்த மக்கள் ஒருவேளை எங்கேயாவது பயம் இருந்திருக்கலாம், மேலேருந்து சுற்றுவாங்க. ஆனால் இவங்க கவலைப்படல. மேலேருந்து அம்பு வருமா? கவலைப்படல. யாரா கல் அடிப்பாங்களா? கவலைப்படல.
ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு மார்ச் என்று சொல்லிட்டாரு, சைலண்டா மார்ச் என்று சொல்லிட்டாரு. அதை மட்டும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. மேலே இருக்கிறவங்களுக்கு தான் பயம், பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பயம். ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, டிசிப்ளின் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? டிசிப்ளின் பார்க்குறாங்க. 6 லட்சமோ 20 லட்சமோ தெரியல, ஆனால் லட்சக்கணக்கான பீப்புள் அமைதியாக ஒரே சீராக, நடுவில் கொஞ்சம் பேர் எக்காலத்தை ஊடிட்டு, கொஞ்சம் பேர் அந்த சைடு இந்த சைடு காட் பண்ணிட்டு, அவங்க எல்லாரும் ஒரே சீராக டெய்லி வந்து மார்ச் பாஸ் பண்ணிட்டு திரும்பி போகிறத பார்க்குறாங்க. திரும்பி அடுத்த நாள் வராங்க, ஒரே சீராக வந்துட்டு மார்ச் பாஸ் பண்ணிட்டு அமைதியாக பண்ணிட்டு போகிறத பார்க்குறாங்க. திரும்பி அடுத்த நாள் வராங்க, திரும்பி அடுத்த நாள் வராங்க, திரும்பி அடுத்த நாள் வராங்க, கடைசி நாள் வராங்க, 7 முறை செய்கிறாங்க. Just see this. That is strength. ரொட்டீன் இருக்கு தெரியுமா? நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை எதுக்காகவும் விட்டு கொடுக்காம தொடர்ந்து, தோற்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும், தோற்கடிக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும், டிஃபீட் மாதிரி தெரிஞ்சாலும், பதில் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். பார்த்தீங்களா? ரைட் திங்ஸை, சரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். பார்த்தீங்களா? சரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். பார்த்தீங்களா? அதுதான் ஸ்ட்ரென்த். அதுதான் எதிரிக்கு பயத்தை உண்டாக்கும். அதுதான் கர்த்தரோட வல்லமையை கொண்டு வரும். அதுதான் அந்த இடத்துல விடுதலை கொண்டு வரும். அதுதான் சுகத்தை கொண்டு வரும். அதுதான் பதில்களை கொடுக்கும். அதுதான் உங்களுடைய க்ளோஸ்டு டோர்ஸ் எல்லாவற்றையும் ஓப்பன் பண்ணும். ஐ டு நாட் நோ ஹூ ஐ எம் ஸ்பீக்கிங் திஸ் டு. யாருக்கு பேசுறேன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சிலர் இங்க விட்டுட்டீங்க, ஸ்டாப் பண்ணிட்டீங்க, பயந்துட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க, கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறீங்க, டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறீங்க, பாதியில் நிறுத்துறீங்க, மனுஷங்களுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, மனுஷங்களுக்காக நீங்கள் ஸ்லோ டவுன் ஆகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காதனால நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்க. யூ ஆர் ஜஸ்ட் ஸ்லோயிங் டவுன், யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டாப்பிங், யூ ஹவ் ஸ்டாப்ட் யுவர் ரொட்டீன். செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்கிறது கிடையாது. எதுக்கு செய்யணும், யாருக்கு செய்யணும் என்று சொல்லி இருக்கிறீங்க. பட் டுடே தி லார்ட் இஸ் ரிமைண்டிங் யூ. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருக்காகவும் செய்ய வேண்டாம், நீ யாருக்காகவும் நிறுத்த வேண்டாம், எனக்காக செய் என்று சொல்றார். நான் சொல்றது செய், உனக்காக செய் என்று சொல்றார். டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ த பவர் ஆஃப் ரொட்டீன். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்திருக்கிற காரியம் எது வேண்டும்னாலும் இருக்கட்டும். அது உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், உங்கள் மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், உங்கள் ஊழியத்தை சார்ந்த விஷயமா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த நன்மையான, உங்களுக்கு பல்வேறு விதத்தில் பேசுன அந்த ரைட்டு திங்ஸை மட்டும் செய்கிறத நிறுத்திடாதீங்க. அதை செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ, மற்றவங்க கண் முன்னாடி வளர்றாங்களோ இல்லையோ, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்குதோ இல்லையோ, டோன்ட் ஸ்டாப் டூயிங் த ரைட் திங்ஸ். ஒவ்வொரு நாள் காலை எந்திரிச்சு அந்த வாக்கிங் போயிட்டே இருக்கிறது. உங்கள் கொலஸ்ட்ரால் இறங்குதோ, பிபி இறங்குதோ, சுகர் இறங்குதோ இல்லை, டோன்ட் வரி அபவுட் தட். யூ ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ ஹேவ் டு டூ. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறது, காலேஜ் பைபிள் வாசிக்கிறது, 30 minutes ஆஃப் டிவோஷன் டைம். ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்கல, எல்லாமே நேர்மாறாக நடக்குது, டோன்ட் ஸ்டாப் டூயிங் இட். டோன்ட் ஸ்டாப் யுவர் ப்ரேயர் டைம். நீங்கள் ஒருவேளை உதவி செஞ்சுட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு எல்லாரும் ஏமாத்துறாங்க, யாரும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கீப் டூயிங் இட். எது நீங்கள் செய்யணுமோ அதை செய்து கொண்டே இருங்க. எது நன்மையோ அதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. என்ன நடந்தாலும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய லாக் டோர்ஸ் ஓப்பன் ஆக போறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மை டியர் பீப்புள், தி இஸ்ரேலைட்ஸ், கர்த்தர் நம்மளை மார்ச் பண்ண சொல்றாரு, சைலண்டா இருக்க சொல்றாரு, ஸ்ட்ராங்கா மாற சொல்றாரு. இதை நம்ம செய்யும் பொழுது when we come on the 15th of February, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மகா ஆர்ப்பரிப்போட, கிரேட் ஷவுட்டோட செலிப்ரேட் பண்ண போறேன். செலிப்ரேட் பண்ணும் பொழுது எரிக்கோ மதில் சுவர்கள் உடைந்து போகும். நல்லா நல்லா ஒரே வாட்டி சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மனுஷனால உலகத்தால் கதவை மட்டும்தான் மூட முடியும். நம்ம உள்ளே வரக்கூடாதுன்னு கதவை மட்டும்தான் மூட முடியும். ஆனால் ஆண்டவரால் என்னமா செய்ய முடியும்? கதவை சுற்றி இருக்கிற
கதவோடு சேர்த்து அந்த செவ்வறியும் தரமட்டமாக்க முடியும். அல்லேலூயா.